நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்கதான் திரும்பி வர போறான். இங்கதான் திரும்பி வர போறான். இங்கதான் தனுஷ் தான் கூஸ்பம்ஸ். எல்லாம் வந்து பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாங்க. ஒரு வயலில் போய் நம்ம விவசாயம் பண்ணி வெளியே வர மாதிரி நம்மளை கூட்டுன்னு போய் தேட்டர் உள்ள வெளியே வரும்போது அடவெடுப்போடு நம்ம வருவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் பார்த்தா வேலையெல்லாம் விட்டுட்டு நேரம் போய் ஒரு பொட்டி கடை வச்சு பழகணும் அப்படின்னு தோணுமா? பொட்டி கடை வைங்க, ஃபாரினை விட்டு வாங்கினால எதுவுமே சொல்ல. நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் போது அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணி அதை டெவலப் பண்ண பாருங்களேன். நீங்கள் ஏன் வேறு எவனோ வச்ச தொழிலுக்கு போய் ஒழிச்சு அங்கே சம்பாரிச்சு அவங்களுக்கு முன்னேற்றுறீங்க? நானும் தொழில் பண்ணிக்கிறேன், அதுலேயும் நீ சம்பாதிக்கிறியா? அதையே நீ டெவலப் பண்ணலாமே. நீங்கள் விட்டுட்டு எங்கேயோ போய் ஏஎஃப்சின்னு ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஏன் டெவலப் பண்ணுற? அதுதான் சொல்ல வராரு. ஃபாரின் போங்கண்ணா, நம்ம எப்படின்னா போவாதீங்க, நம்ம ஊரை மறந்துடாதீங்க. பட் இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப ஃபீலாக இருக்குமா, மறுபடியும் நம்ம போகணும், திரும்பி அந்த லைஃப்க்கு நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் லீவுக்கு நான் கண்டிப்பாக ஊருக்கு போவேன். நீங்களும் போங்க, உங்கள் ஊரை போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். அங்கே இருக்கிற அந்த உங்கள் மாடு எல்லாமே நம்ம இது மாதிரி தான். அது கூடலாம் எல்லாம் பேசி ஜாலியாகிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள். மாவாட்டுறத ஒரு சீனாக வச்சு அதை எப்படி பார்த்தீங்க, மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? மாவாட்டுறதே சீனா வச்சுன்றதை விட நீங்கள் வந்து இப்போது எந்த பிக்சர் போனாலும் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு மாசாக இருக்கும். ஒரு 10 பேர் எகிருவாங்க, சென்டரில் நந்துன்னு வருவார். இல்லை ஒரு 10-15 கார் எரியும், ஒரு பஸ் எரியும், இல்லை ஒரு ட்ரெயினே எரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசில் அந்த நெருப்பில் நந்துன்னு வருது மாசில். நான் இட்லி குண்டாவை தொறுக்கிறேன், அதில் வர ஆவிலேருந்து நான் உனக்கு மாஸ் காமிக்கிறேன்னு மாஸ் காமிச்சிக்கிறாரு. ஒரு 2.5 hour எங்களை உட்கார வச்சு எங்கேஜிங்க எடுத்துன்னு போய்க்கிறார். ஒரு இடத்துல போர் வரல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இடத்துல வந்து நம்மளுக்கு கண்ணீரை வந்துச்சு, அழு வந்துச்சு. லைக் இந்த இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை போகிறதால டிக்கெட்ஸ் எங்கேயுமே புக் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தோம். ஆமாம், அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரோல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் அதை வச்சு. பட் இப்போ வந்து படம் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் ஆச்சு தூக்க போகுது. டிக்கெட்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போட போகிறாங்க எல்லாமே. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். எல்லாம் வந்து பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாங்க. ஒரு வயலில் போய் நம்ம விவசாயம் பண்ணி வெளியே வர மாதிரி நம்மளை கூட்டுன்னு போய் தேட்டர் உள்ள வெளியே வரும்போது அடவெடுப்போடு நம்ம வருவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் வேணால் நான் டிக்கெட் வாங்கி தரேன், நீங்கள் போய் பாருங்கள். மறுபடியும் நீங்களே திரும்பி டிக்கெட் வாங்கி நீங்களே போய் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் இந்த இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை போகிறதால டிக்கெட்ஸ் எங்கேயுமே புக் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தோம். ஆமாம், அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரோல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேர் அதை வச்சு. பட் இப்போ வந்து படம் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் ஆச்சு தூக்க போகுது. டிக்கெட்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போட போகிறாங்க எல்லாமே. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக செஞ்சுட்டார் அவர். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். எங்களுக்கே ஒரு சில சீன்ஸ்லாம் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, எங்களுக்கே அழு வருது. ஆக்சுவலி ஒரு மாதிரி அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, அந்த ஊர் சென்டிமெண்ட், அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் ஆக்சுவலி நம்மளுக்குள்ளே இருக்கிற இதுதான். அது வந்து நம்ம ஒன்றும் திரும்பி இது பண்ண வேணாம், ஜஸ்ட் அது காமிச்சாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. ஆக்சுவலி எல்லா ஃபீல்டுமே. படம் பார்த்தா வேலையெல்லாம் விட்டுட்டு நேரம் போய் ஒரு பொட்டி கடை வச்சு பழகணும் அப்படின்னு தோணுமா? கண்டிப்பாக தோணும். அதுவும் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஆமாம் அதுவும் ஒன்று இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம லீவ் முடிஞ்சால் நம்ம ஊருக்கு போகிறதெல்லாம் இருக்கும். பட் இப்போ நம்ம வேலைக்கு போகிறதுனால நம்ம அது ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம். வேலை லீவ் தரல, அங்கே தரல, ஒரு நாள் கூட நம்ம போக முடியாது. பட் இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப ஃபீலாக இருக்குமா, மறுபடியும் நம்ம போகணும், திரும்பி அந்த லைஃப்க்கு நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் லீவுக்கு நான் கண்டிப்பாக ஊருக்கு போவேன். நீங்களும் போங்க, உங்கள் ஊரை போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். அங்கே இருக்கிற அந்த உங்கள் மாடு எல்லாமே நம்ம இது மாதிரி தான். அது கூடலாம் எல்லாம் பேசி ஜாலியாகிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சந்துரு? எங்களுக்கு இவருக்கு இல்லை, எங்கள் எல்லாருக்குமே தலைவர் தனுஷ் மட்டும் தான் பிடிக்கும். எங்களுக்கு எதுவுமே வேணாம். உங்கள் வாயில சொல்லுங்கள். இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷ் சார். அது சொல்லவே முடியாது. எங்களுக்கு உள்ள அவ்வளோ பிடிக்கும் அவரு. ஆனால் அது வந்து எப்படி எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு அவரு, ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவரை பற்றி பேசினே தான். நாங்கள் டெய்லி பேசுவோம். ஒரு டீ கடையில் போனால் அவர் ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஏதோ வந்தால் அதை பற்றி ஒரு வாரம் ஃபுல்லாக பேசுவோம். ஏன்னா அவ்வளோ வெறித்தனமான ஃபேன்ஸ் தாங்க அவர். இப்போ ஊர் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வர்றார் ஃபேன்ஸை. ஒரே வாட்டி பெங்களூருக்கும் வந்தால் எங்களுக்கும் நல்லா இருக்கும். ஃபோட்டோ கொடுத்தா போதும். ஃபோட்டோ இல்லை, அவர் தூரத்தில் எங்களுக்கு பார்த்தாலே போதுங்க. எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர். கண்டிப்பாக அவர் வரட்டும் சார். எல்லா சீனும் பிடிச்சிச்சு சார். ஒரு சீன் பிடிக்கல இல்லை. அந்த ராஜ்கிரண் ஹைலைட்டுங்க. ராஜ்கிரண் பயங்கரமாக பண்ணிக்கிறாரு, வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. அது அப்பா சென்டிமெண்ட் நல்லா பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி அருண் விஜய் நல்லா பண்ணிக்கிறாரு. சத்யராஜ் கேரக்டர் சண்டை அல்ல. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மூடு போடும் எல்லாத்துக்கும். கிளைமேக்ஸ் ஒரு சீனில் சண்டே வானாடா நம்ம நார்மலாக இருந்துன்னு போகலாம்,
அகிம்சவாதி மாதிரி இருந்துன்னு போகலான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டுக்கிறாரு பிக்சரில். நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைலாக்கு கிளைமேக்ஸில் தனுஷ் சொல்லுவார். ஒரு பழைய படம் ஃபாரின் போங்கண்ணா, நம்ம எப்படின்னா போவாதீங்க, நம்ம ஊரை மறந்துடாதீங்க. இங்கே வா, நம்ம மாதிரி நம்ம ஊர் போகக்கூடாது, அது ஃபாரின் போகணும். நம்ம ஊரில் தான் நம்ம இருக்கணும், நம்ம கலாச்சாரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். வேஷ்டி ஷர்ட்டு அவர் செம்மையா பண்ணிக்கிறார் வேற லெவலில். இந்த மாதிரி வருஷத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துட்டு பெஸ்ட் மியூசிக் எதுவும் ஒரு மெலோடியா செம்மையா இருக்கு. மியூசிக் எல்லாம் சாங்கோசமாக வாங்கிடும், எல்லா சாங்கும் வாங்கும், அந்த ஒரு சாங் எல்லா சாங்கும் வாங்கும். தேங்க்ஸ்ண்ணா. உங்ககிட்ட பேசுதான் ஆல்ரெடி. படம் நல்லா இருக்குண்ணா. மாவாட்டுறது சீனா வச்சுன்றதை விட நீங்கள் வந்து இப்போது எந்த பிக்சர் போனாலும் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு மாசாக இருக்கும். ஒரு 10 பேர் எகிருவாங்க, சென்டரில் நந்துன்னு வருவார், இல்லை ஒரு 10-15 கார் எரியும், ஒரு பஸ் எரியும், இல்லை ஒரு ட்ரெயினே எரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசில் அந்த நெருப்பில் நந்துன்னு வருது மாசில், நான் இட்லி குண்டாவை தொறுக்கிறேன், அதில் வர ஆவிலேருந்து நான் உனக்கு மாஸ் காமிக்கிறேன்னு மாஸ் காமிச்சிக்கிறாரு. ஒர்க் அவுட் ஆகிக்குது. நீங்கள் கேட்டு நல்ல கேள்வி தான் அது. ஒரு இட்லியை வச்சு எப்படிடா உக்காந்தீங்கன்னு, அந்த இட்லியை சாப்பிட வச்சுருத பார்த்து ஒரு 2.5 hour எங்களை உட்கார வச்சு எங்கேஜிங்க எடுத்துன்னு போய்கிறார். ஒரு இடத்துல போர் வரல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இடத்துல வந்து நம்மளுக்கு கண்ணீரை வந்துச்சு, அழு வந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட்டை விட நம்மளோட எல்லாமே, நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த முன்னோர்கள், நம்மளோட அந்த ஜென்ரேஷன் மறந்து வந்து நம்மளோட பாரம்பரியம் அதெல்லாமே நம்ம மறந்துட்டோம். பொட்டி கடை வைங்க, ஃபாரினை விட்டு வாங்கினாலாம் எதுவுமே சொல்ல. நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் போது அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணி அதை டெவலப் பண்ண பாருங்களேன். நீங்கள் ஏன் வேறு எவனோ வச்ச தொழிலுக்கு போய் ஒழிச்சு அங்கே சம்பாரித்து அவங்களுக்கு முன்னேற்றுறீங்க? நானும் தொழில் பண்ணிக்கிறேன், அதுலேயும் நீ சம்பாதிக்கிறியா, அதையே நீ டெவலப் பண்ணலாமே. நீங்கள் விட்டுட்டு எங்கேயோ போய் ஏஎஃப்சின்னு ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஏன் டெவலப் பண்ணுற? அதுதான் சொல்ல வராரு. நம்ம ரூட்ஸை பாரு. நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன், நான் இதை வச்சு தானே உன்னை வளர்த்தினேன், நானும் என் தலை கீழே விழுற மட்டும் நான் காப்பாற்றினேன். இப்போ நீ அதை வச்சு நீயே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணு. உன்னால் முடிஞ்சால் நீ படிச்சிருந்தால நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர, விட்டுட்டு வந்து பொட்டி கடை வை, நீ வேலை வெட்டிக்கு போவாதெல்லாம் சொல்ல. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையும் செய்யுங்க, எங்கள் அப்பாவோட ரூட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும் தலைமுறை என்ன ஃபாலோ பண்ணுச்சு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் விவசாயம், ஆடு மாடு, பாட்டி, சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாமே கல்ச்சர். அதை விட ஒன்று மெயின் குலசாமி யாரும் இப்போது போய் பார்க்குறதில்ல. குலசாமியெல்லாம் போய் பாருங்கள், மதியுங்க, குலசாமிக்கு அந்த வேண்டுதலை செலுத்துங்க. அந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக கனெக்ட் ஆகிக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவல் ப்ரோ, ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா சென்டிமெண்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃபும் அதே லெவலில் போச்சு ப்ரோ. அது ஒரு 100 out of 100னா இது ஒரு 100 out of 90. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. காம்போ இல்லை, சக்ஸஸ்ஃபுல் காம்போ. ஒன்று நித்யா, இன்னொன்று ஜிவி பிரகாஷ். இவங்க 2 பேர் இருந்தாவே தனி, இவங்க எல்லாமே ஒரே படத்தில் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஜிவி பிரகாஷ் மியூசிக் அசுரனில் வர கலக்கிட்டு. ஓகே, நீங்கள் அவங்க 3 பேர் காம்போ கேட்குறீங்களா? அவங்க 3 பேர் காம்போ அதில் ஒர்க் அவுட் ஆகிக்கிறோம் ப்ரோ. நித்யா மேனனும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம், மியூசிக்கில் ரொம்ப கலக்கிட்டாரு. ஒரு மாதிரி அந்த வயலில் போயிட்டு வெளியே வரும்போது அந்த க்ரீனரி ஃபீல், அந்த காற்றோட அந்த வாசம் அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. அந்த மியூசிக்கில் நல்லபடியாக எடுத்துன்னு வந்துக்கிறாரு. நல்லபடியாக நான் வந்து தனுஷோட வெரியன், தனுஷ் தான் கூஸ் பம்ப்ஸு. தனுஷை பார்க்குற இடத்துலலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து என்னை ஒருத்தன் அடிச்சுட்டா நான் திருப்பி அடிக்கணும், அவனை பழி வாங்கணுன்றது வானா. நீ பழி வாங்காத, விட்டு கொடுத்து நீ சைலண்டாக இருந்து கூட நீ வந்து லைஃப்பில் சாதிக்கலாம். பழி வாங்கி தான் சாதிக்கக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி தான், அன்பை கொடுக்குறாங்களா அன்பே கொடுங்க, வெறுப்பை கொடுக்குறாங்களா அன்பே கொடுங்கன்னு சொன்ன மாதிரி இந்த ஃபிலிமில் அவர் காமிச்சிக்கிறாரு. அவங்க ஃபேன்ஸுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துக்கிறாரு. அப்பா அம்மா பாருங்கள். விஜய் பற்றியும் பேசுகிறாங்க பாவம்ல. நெக்ஸ்ட் அதை சொல்ல வந்த ப்ரோ, அருண் விஜய் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் வந்து அந்த ஃபைட் சீனு, பாடி, இந்த வயசுலேயும் அவ்வளோ ஸ்மார்ட்டு, எங்கு ஓடுறது ஓடையாடுறது, அந்த பாடி செம்மையாக மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. 2 பேர் காம்போ நல்லாகுது. அவர் அவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்து என்னை அறிந்தாளுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஃபிலிமில் வந்து வில்லனாக பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி என்னை அறிந்தால தான் அவர் வில்லனாகிறாரு, இந்த ஃபிலிமில் வந்து வில்லனாக தெரில. ஏன்னா தனுஷ் சார் வந்து அவரை டவுன் பண்ணல, எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ ஈக்குவலாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அதுதான் எங்கள் தலைவரோட பெருந்தன்மை, ஸ்பெஷாலிட்டி. அவரை ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக. நீங்கள் கேட்டிங்க தம்மா கூஸ் பம்ப்ஸ், எங்கள் தலைவர் தான் கூஸ் பம்ப்ஸ், தனுஷ் தான் கூஸ் பம்ப்ஸ். அவரை பார்க்குற எல்லா சீனும் கூஸ் பம்ப்ஸ். டைரக்ஷன், லிரிக்ஸ், எழுதிக்கிறாரு, பாடிக்கிறாரு, ஆடிக்கிறாரு, ஓடிக்கிறாரு, எல்லாமே பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாம் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நல்லபடியாக ஓடின படம். எல்லாம் வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக எல்லாம் வந்து பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாங்க. ஒரு வயலில் போய் நம்ம விவசாயம் பண்ணி வெளியே வர மாதிரி நம்மளை கூட்டுன்னு போய் தேட்டர் உள்ள வெளியே வரும்போது அரவெடுப்போடு நம்ம வருவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ.